இன்றைய தினம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவரது அடையாள இருக்கக்கூடிய டிடிவி இல்லத்தில் நேரடியாக சென்று இந்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று மதியம் தொடங்கின இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்களை செங்கோட்டையன் மற்றும் தினகரனுடைய இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஒன்றிணை வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து செங்கோட்டையன் கடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போது 10 நாட்கள் கெடு கொடுத்திருந்தார். அந்த நிலை கூட நம்மளால அறிக்கை பார்க்க முடிகிறது. எனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே அப்போதே சொல்லியிருந்தார், நான் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு அங்களுடைய கட்சி தலைவர்களை முக்கியமான தலைவர்களை சந்திப்பேன் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் இருவரையுமே சந்தித்திருந்தார். எனவே அந்த நேரங்களில் இது வெறும் அரசியல் பார்க்கும்போது வெறும் பரபரப்பான ஒரு அரசியல் காலமாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த நிலையில தான் இன்றைய தினம் அதிமுகவுடைய அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சென்று இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை அவர் இல்லத்தில் கூட்டணிக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாக அவர் கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஒன்றிணையக்கூடிய இந்த பணியில தான் நான் ஈடுபடுவேன், ஒன்றிணையக்கூடிய தலைவர்கள் நான் சந்திப்பேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்த நிலையில இன்றைய தினம் டிடிவி தினகரனை சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்குள் வர வைக்க வேண்டும் என்று அண்ணாமலை முயற்சி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் செங்கோட்டையனுடைய இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்க முடிகிறது. எனவே அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்றால் இந்த தேர்தலுக்கு சில காலங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாலுமே இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திரு செங்கோட்டையன் யாரெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையனை தினகரனுடைய ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் எப்போ சந்திப்பாரு? அந்த மாதிரியான தகவல்கள் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே 2024 தேர்தலில் என்டிஏ கூட்டணியை பார்க்கும்போது அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை தான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதில் சேர்த்திருந்தார். அதுல முக்கியமான கட்சின்னு பார்க்கும்போது அமமுக, அது போல அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முக்கியமான கட்சி இருக்கக்கூடிய பாமக என ஒரு பெரிய கூட்டணியாக அந்த கூட்டணி அமைந்தது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றிணைந்த பிறகு இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா அமையும் என எதிர்பார்த்த பொழுது ஒரு வலுவான கூட்டணியா அமையலன்னு சொல்லி ஏற்கனவே பாஜகவுடைய தேசிய தலைமை ஒரு அதிருப்தியை தமிழக பாஜக தெரிவிச்சிருக்கிறது.